பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வைதா சாலக இபாதி அன்னி, நாயகமே உங்களிடத்திலே என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்டால், ஃபஇன்னி கரீப், நிச்சயமாக நான் மிக சமீபமாக இருக்கின்றேன் என்று கூறுவீராக. உஜீபு தாவத்தத் தாயி இதா தானி, துவா செய்பவருடைய துவாவுக்கு அவர் துவா செய்தால் நான் விடையளிக்கின்றேன், நான் பதிலளிக்கின்றேன். ஃபல் யஸ்தஜீபு லீ, எனவே என்னிடத்திலேயே அவர் பிரார்த்தித்து கேட்கட்டும். வல் யூமினூ பி, என் மீதே அவர்கள் நம்பிக்கை வைக்கட்டும். லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி பெறுவார்கள், அவர்கள் நேர்வழி அடைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், துவா செய்வதினுடைய ஒழுக்கங்களும் துவா கபூலாகுவதற்கு உண்டான நிபந்தனைகள், அதை பற்றியெல்லாம் இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான். ஒரு கிராமவாசி ஒருத்தர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய இறைவன் பக்கத்திலே இருக்கிறானா? அவன் பக்கத்திலே இருந்தால் நாங்கள் நிசப்தமாக அவனிடத்திலே கேட்போம். அல்லது தூரமாக இருக்கிறானா? தூரமாக இருந்தால் நாங்கள் சத்தம் போட்டு உரத்த குரலிலே அவனை அழைப்போம் அப்படின்னு சொல்லி, இப்படி அந்த கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அப்போ தான் இந்த ஆயத்து இறங்குச்சு. இது ஒரு ரிவாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு ரிவாயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சஹாபாக்கள் நபியிடத்தில் கேட்டாங்க, அதாவது நம்முடைய இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இந்த ஆயத்து இறங்கியது அப்படின்னு இப்னு ஜரீரில் ஒரு ரிவாயத்து ஒன்று இருக்குது. ஹஜ்ரத் அத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், எப்போ இந்த ஆயத்து உதூனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடத்தில் துவா செய்யுங்கள், உங்களுடைய துவாவை நான் கபூல் செய்கிறேன் அப்படின்னு அந்த ஆயத்து எப்போ இறங்குச்சோ, அப்போ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, நாயகமே துவா இருக்குதே, நம்ம எந்த நேரத்தில் செய்கிறது அப்படின்னு கேட்டாங்க. எந்த நேரத்தில் நம்ம துவா செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இந்த ஆயத்து இறங்குச்சு அப்படின்னு இப்னு ஜுரைஜில் இந்த மாதிரி ஒரு ரிவாயத்து இருக்கிறது. ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு யுத்த களத்திலே நாங்கள் இருந்தோம். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் மேடுகளிலே ஏறும்போது, நாங்கள் அதே மாதிரி பள்ளத்தாக்குகளில் இறங்குகின்ற போதும் மேடுகளில் ஏறுகின்ற போதும் உரத்த குரலிலே தக்பீர்களை முழங்கினோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தக்பீர்களை முழங்கினோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களிடத்திலே வந்துட்டு சொன்னாங்க, மக்களே, உங்களுடைய உயிர்களின் மீது கருணை காட்டுங்கள். நீங்கள் எந்த ரப்பை அழைக்கின்றீர்களோ அந்த ரப்பு ஒன்றும் கம்மியாக கேட்கும் திறன் கொண்டவனோ அல்லது தூரமாக இருப்பவர்களுடைய சப்தத்தை கேட்காதவனோ அவன் கிடையாது. யாரை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவன் உங்களுடைய சவாரிகளின் கழுத்துகளை விட பக்கத்திலே அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு கைஸ் ஒரு சஹாபி, அந்த சஹாபியுடைய பேரை சொல்லி கூப்பிட்டு, அப்துல்லாஹ் இப்னு கைஸ், கேட்டுக்கொள்ளுங்கள், சொர்க்கத்தினுடைய கஜானா, சொர்க்கத்தினுடைய பொக்கிஷம் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாவாக இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், என்னுடைய அடியான் என்னை பற்றி அவன் எப்படி நினைக்கின்றானோ நானும் அவனிடத்திலேயே அப்படியே நடந்து கொள்கிறேன். அவன் என்னிடத்தில் எப்போ அவன் துவா செய்கின்றானோ அந்த நேரத்திலே அவனோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கூறுவதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா சொன்னானா, என்னுடைய அடியார்கள் எப்பொழுது என்னை நினைக்கின்றார்களோ
அவர்களுடைய உதடுகள் என்னை எப்பொழுது திக்ரு செய்து அசைகின்றதோ அப்பொழுது அந்த நேரத்திலே நான் அவர்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அல்லாஹ் தாலா கூறினான். இந்த தலையங்கத்தில் குரான்லேயும் ஆயத்து இருக்குது. அல்லாஹ் தாலா இருக்கிறானே குரான் ஷரீஃபில் அல்லாஹ் தாலா சொல்லும்போது இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன், தக்வா உள்ளவர்கள், எஹ்சான் உள்ளவர்கள், உபகாரிகள், இஹ்லாஸ் உள்ளவர்கள், அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி குரானில் இருக்கிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தாலா கூறினான், இன்னி மாக்குமா, நிச்சயமாக நான் உங்கள் இருவரோடும் இருக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேர்ட்டையும் அல்லாஹ் சொன்னான், இன்னி மாக்குமா, நிச்சயமாக நான் உங்கள் இருவரோடும் இருக்கிறேன். அஸ்மஉ வ அரா, நான் கேட்கவும் செய்கிறேன் பார்க்கவும் செய்கிறேன். என்னுடைய நாலேஜை விட்டு வெளியில் எந்த விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா கூறினான். இப்போ ஆக மொத்தத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தாலா இடத்துல யார் துவா செய்கிறார்களோ அல்லாஹ் தாலா அவர்களினுடைய துவாவை அல்லாஹ் வீணாக்கி விடுவது கிடையாது. அவர்களுடைய துவா இருக்குது என்றைக்குமே வீணாக போகவே போகாது. அல்லது அல்லாஹ்கிட்ட நீங்கள் துவா செஞ்சீங்க, அல்லாஹ் தாலா அந்த துவாவை கவனிக்கலை, அப்படியும் கிடையவே கிடையாது. நீங்கள் துவா செஞ்சீங்க, அல்லாஹ் அந்த துவாவை கேட்கவே இல்லை, அப்படியும் கிடையவே கிடையாது. ஆக மொத்தத்தில் அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் துவாக்கள் கேட்கும்படியாக அல்லாஹ் தாலா ஆர்வப்படுத்துகின்றான். நீங்கள் செய்கிற துவா என்றைக்கும் வீணாக போகாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா உங்களுக்கு வாக்கு கொடுக்குறான், வாதா கொடுக்குறான். ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், அடியான் இருக்கிறானே எப்போ அல்லாஹ் தாலாவுக்கு முன்னால் கையேந்தி துவா செய்து விடுவானோ, கையேந்தி அவன் அல்லாஹ் தாலா இடத்திலே கேட்டு விடுவானோ, அப்போ அந்த அர்ஹமுர் ராஹிமீன் அல்லாஹ் இருக்கிறானே அவனுடைய கைகளை காலியாக அனுப்புவதற்கு அல்லாஹ் தாலா வெட்கப்படுகிறான். அல்லாஹ் தாலா அந்த கைகளை அல்லாஹ் ஒருபோதும் அல்லாஹ் தாலா ஒரு காலும் அந்த கைகளை காலியாக அல்லாஹ் தாலா அனுப்புவதே கிடையாது. ஹஜ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடியான் அல்லாஹ் தாலா இடத்துல ஒரு அடியான் அல்லாஹ் தாலா இடத்துல துவா செய்தான், அந்த துவாவில் அவன் பாவத்தை கேட்கலை, உறவு முறைகளை துண்டிப்பதை பற்றி அவன் கேட்கவில்லை அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டு விஷயத்தை அவன் கேட்கலை, பாவமான விஷயத்தையும் கேட்கலை, உறவு முறைகளை துண்டிக்கிற சம்பந்தமாகவும் அவன் எதுவும் கேட்கலை அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தாலா மூன்று விஷயங்களிலே ஒன்றை கண்டிப்பாக அல்லாஹ் கொடுத்துருவான். மூணு விஷயங்களில் ஒன்று அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் தாலா கொடுத்துருவான். ஒன்றாவது என்ன அப்படின்னா, அவர் துவா செய்யும்போது அவர் துவா செய்கிற அந்த வினாடியே அல்லாஹ் தாலா இருக்கிறானே அவர் கேட்டதை அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருவான். அல்லாஹ் அவர் என்ன கேட்டானோ அதை உடனே ஆன் தி ஸ்பாட் அவருக்கு அவர் என்ன கேட்டாரோ அதை அல்லாஹ் தாலா கொடுத்துருவான். இது ஒன்று இது நடக்கும். இல்லையா இது நடக்கலை அப்படின்னா, கேட்டது கிடைக்கல அப்படின்னா வருத்தப்பட வேணாம். ஆப்ஷன் 2 அதை சொல்கிறாங்க. என்னான்னு சொன்னால், அவருடைய துவாவை அல்லாஹ் தாலா பொக்கிஷமாக அல்லாஹ் தாலா எடுத்து வைக்கிறான். அவருடைய துவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே சேவிங்ஸ் பண்ணி வைக்கின்றான். அந்த சேவிங்ஸை அல்லாஹ் தாலா ஆகிரத்தில் அல்லாஹ் தாலா கொடுப்பான். அல்லாஹ் தாலா புடி, நீ அன்னைக்கு துவா செஞ்சல என்கிட்ட, அதுக்கு உண்டான பலன் இது, இந்த சேவிங்ஸை புடி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா அந்த பொக்கிஷத்தை அல்லாஹ் தாலா கொடுப்பான். ஒன்று கேட்ட உடனே கேட்டது கிடைக்கும், ஒன்று இது நடக்கும். இல்லையா நம்ம கேட்டது கிடைக்கலன்னா அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்ம குண்டக்கா மண்டக்கா எதையாச்சும் அல்லாஹ்ட்ட கேட்போம். அல்லாஹ்வுக்கு தெரியும் இவனுக்கு இதெல்லாம் கொடுத்தா இவன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் தாலா அவனுக்கு என்ன தேவையோ அதை தான் அல்லாஹ் தாலா கொடுக்குறான். அப்போ நம்ம கேட்டது வீணாக போயிருச்சா அப்படின்னா வீணாலாம் போகலை. நீ அல்லாஹ்ட்ட கேட்டு இல்லை, அல்லாஹ் காலியாக அனுப்ப மாட்டான். அதனால் அல்லாஹ் தாலா ஆகிரத்துக்காக அதை எடுத்து வச்சுருக்கான். ஆகிரத்தில் அல்லாஹ் கொடுப்பான். ஒன்று, ரெண்டாவது இது இல்லைன்னா மூணாவது அதுதான் நடக்கும். என்னான்னு சொன்னால்,
அந்த துஆவுடைய பரக்கத்தால் அல்லாஹ் தாலா அவனுக்கு வர இருந்த ஏதோ ஒரு பலா முசீபத்தை அல்லாஹ் தாலா அவனை விட்டும் நீக்கி விடுவான். அல்லாஹ் தாலா அவனுக்கு வரப்போகிற ஏதோ ஒரு முசீபத், அந்த முசீபத்துகளை அல்லாஹ் தாலா அவனை விட்டும் நீக்கி விடுவான். இப்படியா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 3ல் இருந்து ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அல்லாஹ் தாலா கொடுப்பான். ஒன்று கேட்டது கிடைக்கும், இல்லை ஆகிரத்தில் கிடைக்கும், இல்லை ஏதோ வரப்போகிற முசீபத்தை அந்த துஆனால் அல்லாஹ் தாலா நீக்கி விட்டு விடுவான். இது கண்டிப்பாக அல்லாஹ்ட்ட கேட்டு காலியாக போனவங்க யாருமே கிடையவே கிடையாது. இப்போ நம்ம கேட்டு கிடைக்கலையேன்னு சொன்னால் கவலைப்படாதீங்க. கிடைக்கலன்னா ஆகிரத்துக்காக அது எல்லாம் எடுத்து வச்சுருக்கான். நீங்கள் கேட்டது வீணாக போகல, நீங்கள் போட்ட காசு உங்களுக்கு சேவிங்ஸில் கிடைக்குங்கிற மாதிரி, அதே மாதிரி அல்லாஹ் உங்களுடைய துஆக்களை அல்லாஹ் எடுத்து வச்சுருக்கான். அது ஆகிரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுப்பான். இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சஹாபாக்கள் இதை கேட்டுட்டு, நாயகமே அப்படின்னா நாங்கள் நிறைய துஆ செய்வோமே, அல்லாஹ் தாலா இடத்துல ஏராளமாக துஆ செய்வோமே அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் உங்களை தடுத்தா? அல்லாஹ் தாலா இடத்துல நிறைய கேளுங்க, அல்லாஹ்ட்ட நிறைய கேளுங்க. அல்லாஹ்வுடைய ஹசானா என்ன கம்மியாவா இருக்குது? அல்லாஹ்வுடைய ஹசானா ஒன்றும் குறைய போகிறது கிடையாது. எவ்வளோ வேண்டுமானாலும் கேளு, அல்லாஹ் தாலா கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். கொடுத்ததுக்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இனி அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதேய உள்ளம்னு சொல்லி நாகூர் ஹனீஃபா பாடுறாரு. அதெல்லாம் கிடையாது. ஏன் அஞ்செல்லாம் தேவையில்லை. நீ கேளு, அல்லாஹ் தாலா இடத்துல கேளு, எவ்வளோ வேண்டுமானாலும் கேளு, அவன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான். அவனுடைய ஹசானா என்றைக்குமே குறைந்து போவது கிடையாது அப்படின்னு சொல்லி இப்படி சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க. அப்போது துஆ இருக்குது, அல்லாஹ் தாலா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் அதை நம்ம பயன்படுத்தணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த துஆவை நமக்கு கொடுத்துருக்கிறான். அதை தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா இருக்கிறானே சொல்லி காட்டுகின்றான். இன்னும் சில விளக்கங்கள் இது சம்பந்தமாக பேசணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக